அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி, அமைச்சர் பொன்முடி என்று இனி நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். சற்று முன்பு செய்தி வெளியாகி இருக்கிறது. திமுக அமைச்சரவையிலிருந்து பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். திமுக வீசியதா என்று கேட்டால் இல்லை, நீதிமன்றம் இவர்களை வீச சொல்லியதன் காரணமாக தூக்கி வீசப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த செய்தி. நிறைய பேர் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருந்தீங்க. செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் அமைச்சரவையில் தொடர்வதற்கான எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள், உடனடியாக அமைச்சரவையிலிருந்து இருவரும் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்துக்களை நீங்கள் முன் வச்சிருந்தீங்க. நாமும் தொடர்ந்து அது குறித்து பேசி வந்தோம். அந்த வகையில் சமீபத்தில் கடந்த ஒரு வார காலமாக இந்த செந்தில் பாலாஜி பொன்முடி குறித்து வெளியாகி கொண்டிருந்த செய்திகளின் அடிப்படையில் நம்ம இதை எதிர்பார்த்தது தான். முன்கூட்டியே இந்த அமைச்சரவையிலிருந்து இவர்களை நீக்கக்கூடிய செய்தி எப்போது வேண்டுமானாலும் வெளிவரும் என்பதை நம்ம எதிர்பார்த்து தான் இருந்தோம். சற்று முன்பு வெளியாகி இருக்கிறது. என்ன செய்தி வருது அப்படின்னா, செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் ராஜினாமா செய்தார்கள் என்றெல்லாம் சிலர் எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள். ராஜினாமா இதை ராஜினாமாவாக நம்ம பார்க்கக்கூடாது. ராஜினாமா செய்தார்கள் என்றால் ராஜினாமா செய்ய வைத்தார்கள். அவங்க விரும்பி ராஜினாமா செய்யலை, வேற வழி இல்லாமல் ராஜினாமா செய்தார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டாங்க. எங்கே? மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் இரண்டு பேருமே அசிங்கப்பட்டார்கள். பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் சிறையில் இருக்க வேண்டிய நபர்கள். இந்த நேரத்தில் இப்போது ரெண்டு பேருமே சிறையில் இருக்க வேண்டிய நபர்கள். செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை எப்போதோ நீதிமன்றம் ரத்து செய்திருக்க வேண்டும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தை ஏமாற்றி ஜாமீன் பெற்றார். உச்சநீதிமன்றத்தில் நான் அமைச்சராகலாம் இல்லை, அமைச்சரவையிலேருந்து என்னை நீக்கிட்டாங்க, அதனால் ஜாமீன்தாரங்கள் என்று சொல்லி ஜாமீன் பெற்று வெளியே வந்துவிட்டு உடனடியாக என்ன செஞ்சார்? செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் தொடர்ந்தார். இது நீதிமன்றத்தை அவமதித்த செயல், இது நீதிமன்றத்தை ஏமாற்றிய செயல். நீதிமன்றம் 2-3 தினங்களுக்கு முன்பு கடுமையாக சாடியது. எங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு நீங்கள் உடனடியாக போய் அமைச்சராகிறீங்களே, என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா என்கிற ரீதியில் நீதிமன்றம் கடுமையாக சாடியது. ஒரு கட்டத்தில் நீதிமன்றமே என்ன சொல்லிச்சு? நீங்கள் அமைச்சராக இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை சிறைக்கு போகிறீங்களா, அமைச்சர் பதவி வேணுமா, இல்லை பெயில் வேணுமா, ரெண்டில் ஒன்றை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அமைச்சராக நீங்கள் அப்படியே வலம் வரப்போகிறீர்களா, இல்லை சுதந்திரமாக வெளியே சுத்தப் போகிறீர்களா, எது உங்களுக்கு வேண்டும் என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பி ரெண்டில் ஒரு முடிவை சொல்லுங்கள் என்று சொல்லி ஏற்கனவே தெரிவித்திருந்தது. நாளை மறுதினம் அந்த வழக்கினுடைய விசாரணை வர இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, கூடவே பொன்முடி எதற்காக என்றால் அவருடைய ஆபாச பேச்சு. நீதிமன்றம் தாமாக முன்வந்து அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவெல்லாம் பிறப்பித்திருந்தது. அது குறித்து கூட நம்ம பேசியிருந்தோம். மன்னிப்பு கேட்டதோடு விட்டுறலாம், இந்த வழக்கிலிருந்து நம்ம தப்பி விடலாம், இது ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாறாது என்று பொன்முடி நினைத்தார். ஆனால் பொன்முடிக்கும் நிலைமை கையை மீறி சென்று விட்டது. ஏற்கனவே பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றம் இவருக்கு தண்டனை விதித்திருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டிற்கு இவர் சென்றதற்கு பிறகு அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய வயதெல்லாம் காரணமாக சொல்லி, உடல் நலன் எல்லாம் காரணமாக சொல்லி இவர் அந்த தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த சூழலில் தான் இது போன்ற ஒரு பேச்சை பேசி மறுபடியும் பொன்முடி சிக்கலில் சிக்கியிருக்கிறார். பொன்முடியும் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக, எதிர்பார்ப்பாக இருந்தது. நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது சமீபத்திலே. அதன் அடிப்படையில் தான் இரண்டு பேருமே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய 2 முக்கியமான அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துறைகள் மற்ற அமைச்சர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டாங்க, இதை அப்படியே விட்டுறலாமா? பொன்முடி மன்னிப்பு கேட்டுட்டார், அதனால் அப்படியே விட்டுறணும் என்று சிலர் சொன்னார்கள். இப்போ அமைச்சரவையில் நீக்கிட்டாங்கல்ல, இனி அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாமா என்று கேட்டால், அமைச்சரவையிலிருந்து மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கிறார் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதற்கே தகுதியற்றவர். பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இப்போதும் அந்த கோரிக்கை தொடர்கிறது. அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டோம், அதனால பொன்முடி மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டாம் என்று திமுக ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததென்றால் அது மக்களை முட்டாளாக மாற்றக்கூடிய வேலை. பொன்முடி மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சரவையிலிருந்து நீக்கிறது அவருக்கான தண்டனை கிடையாது. அப்போ அமைச்சராக இல்லாத ஒருவர் தவறு செய்தால்
என்ன செய்யறது? அவரை இவர் அமைச்சராக இருந்து தவறாக பேசினார் என்றால் இவருக்கு கூடுதல் தண்டனை கொடுக்க வேண்டும். அமைச்சரவையில் நீக்கிறது இல்லை அவருக்கான தண்டனை. அடுத்த கட்டமாக அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இது போன்ற நபர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை இவருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. இனிமேல் பொன்முடி தேர்தலில் போட்டியிடுவதற்கே தகுதியற்றவர் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரணும். இது போன்ற நபர்கள் எல்லாம் சட்டமன்றத்திற்கு சென்று என்ன பேச போகிறார்கள்? இது போன்ற ஆபாச பேச்சாளர்கள் எல்லாம் அமைச்சர்களாக வைத்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய மானம்தான் கப்பல் ஏறும் தேசிய அளவில். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல வேளையாக அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருப்பது ஒரு வகையில் ஒரு ஆறுதலான மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த அமைச்சர் பதவி இருக்கிறது என்கிற திமிரு தான் பொன்முடி போன்ற நபர்களுடைய ஆணவத்திற்கு காரணம். அவருடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்தோமே. ஓசி பஸ்ஸில் தானே போறீங்க, பெண்களை கொச்சைப்படுத்திய பேச்சு. அதே போன்று மேடையிலேயே ஒரு ஊராட்சி மன்ற தலைவியிடம் எஸ்சிதனமணி என்று சொல்லி சாதியை கேட்டது. அதே போன்று இவரிடம் கோரிக்கைகளை வைக்கக்கூடிய நபர்களை எல்லாம் ரொம்ப மோசமாக பேசுறது. அவ்வளவு அராஜகத்தில் ஈடுபட்டார் பொன்முடி. பொன்முடியுடைய திமிருக்கு முடிவு வந்திருக்காது. 50 விழுக்காடு முடிவு வந்திருக்கிறது. மீதமுள்ள முடிவும் வெகு விரைவில் வர வேண்டும். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் செந்தில் பாலாஜி தேவையா? இது இந்த அசிங்கம், இந்த அவமானம் செந்தில் பாலாஜிக்கு தேவையா? பேசாம ஜாமீன் கிடைச்சதும் வெளியே வந்து சுதந்திரமா இருந்திருக்கலாம் இல்லையா? போச்சா இப்போ அசிங்கப்பட்டு நீதிமன்றத்தையே ஏமாற்றி எவ்வளோ பெரிய ஆளு பாருங்களேன். செந்தில் பாலாஜியுடைய தம்பி ஒரு புறம், அவர் வந்து எத்தனை சம்மன் கொடுத்தாலும் அவர் ஆஜராகாமல் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்தார். தம்பி அப்படி தலைமறைவாக இருக்கிறார். அண்ணன் செந்தில் பாலாஜி அமைச்சர், இவர் நீதிமன்றத்தையே ஏமாற்றி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். நம்ம ஆளுங்கட்சி நம்மளெல்லாம் என்ன செய்வாங்க, நீதிமன்றத்தால் கூட நம்மை எதுவும் செய்ய முடியாது என்கிற திமிர் தானே, அந்த திமிர் தானேங்க. இப்படி இல்லைன்னா இப்படி நீதிமன்றத்தை வந்து நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வைத்து விட்டு இப்படி அதற்கு நேர்முரணாக வெளியே வந்ததும் செயல்பட முடியுமா? நீங்கள் அமைச்சராக இல்லை என்று சொல்லி தானே ஜாமீனை வாங்கினீங்க. அப்போ வெளியே வந்ததும் அமைச்சராக நீங்கள் வந்து தொடர்வீங்கன்னா அப்போ நீதிபதிகளை எல்லாம் என்னவென்று நினைத்தார் செந்தில் பாலாஜி? செந்தில் பாலாஜியின் திமுக தலைமையும் இந்த செந்தில் பாலாஜியுடைய விடுதலையைத்தான் வரவேற்றார். யாரு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தியாகி என்று சொன்னார். இப்போ அந்த தியாகி பட்டம் என்னானது? இப்போ மறுபடியும் அவருக்கு இன்னொரு தியாகி பட்டத்தை கொடுப்பாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள்? தன்னுடைய அமைச்சர் பொறுப்பையே தியாகம் செய்து விட்டார் செந்தில் பாலாஜி என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுவாரா? வெட்கமாக இல்லையா? இப்படி ஒரு நபருக்கு நீதிமன்றத்தால் கடுமையாக கண்டிக்கப்பட்டு அமைச்சரவையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஒரு நபர் செந்தில் பாலாஜி. இப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியை தான் நீங்கள் தியாகி என்று பேசியிருக்கிறீர்கள். இந்த செந்தில் பாலாஜி குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் பேசினார் என்பது எல்லோருக்குமே தெரியும். இப்போ உங்கள் கட்சியில் வந்ததும் செந்தில் பாலாஜி மனித புனிதர் ஆகிவிட்டார் இல்லையா? இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டீர்கள். சரி, இப்போ அமைச்சரவையிலிருந்து நீக்கியதோடு இது முடிந்து போய்விட்டதா? செந்தில் பாலாஜிக்கான தண்டனை என்ன? நீதிமன்றத்தை அவமதித்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. அது மட்டுமல்லாமல் இவர் சாட்சிகளை எல்லாம் கலைத்ததாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன தண்டனை, என்ன பதில்? செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக தொடரக்கூடாது. இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டதும் உடனடியாக இங்கே வந்து இந்த வழக்கினுடைய விசாரணை எல்லாம் நேர்மையாக நடக்கும் என்று எதிர்பார்த்தால் அதைவிட முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. செந்தில் பாலாஜி இப்போதும் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் இருக்கிறார், சிறையில் இல்லை, வெளியே இருக்கிறார். அப்போ ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவரால் சாட்சிகளை கலைக்க முடியுமா முடியாதா? இந்த வழக்கினுடைய தன்மையை மாற்ற முடியுமா முடியாதா? உறுதியாக முடியும். இவர் சிறையில் இருந்தால் கூட அதை செய்வதற்கான ஆட்கள் இருப்பார்கள். எப்படி ஆளுங்கட்சிக்கு இல்லாமல் இருப்பாங்க? அதுவும் திமுகவுக்கு எப்படி இல்லாமல் இருப்பாங்க? அப்போ இப்போ இவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தார் என்றால் இந்த வழக்கினுடைய விசாரணை என்ன மாதிரி நடக்குங்கிறத நம்மால் கணிக்க முடிகிறது, யூகிக்க முடிகிறது. அப்போ செந்தில் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக தொடரக்கூடாது. எந்த விதமான அதிகாரமும் இல்லாத ஒரு நபராகத்தான் செந்தில் பாலாஜி இருக்க வேண்டும். அதிலும் சிறையில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். வழக்கினுடைய விசாரணை மிகச்சரியாக நடக்கும். ஏனென்றால் ஏற்கனவே அமலாக்கத்துறை என்ன குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது இந்த வழக்கினுடைய விசாரணை நல்ல முறையில் நடந்துட்டு இருந்து அதிகாரிகள் எல்லாம் சாட்சி சொல்ல வந்தார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கு பிறகு, சிறையிலிருந்து வெளியே ஜாமீன் பெற்று வந்ததற்கு பிறகு இந்த வழக்கினுடைய தன்மையே மாறிவிட்டது. சாட்சிகள் எல்லாம் வரல, அதிகாரிகள் சாட்சி சொல்ல வரல என்கிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கிற போது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தால்தான் அவர் மீதான இந்த வழக்கில் நல்ல முறைமையில் விசாரணை நடக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்க திமுகவுக்கு. ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் 2 பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சரவையில் அவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்கிற காரணத்திற்காக நீக்கப்பட்டார்களா? இல்லை.
ஒருவர் ஆபாச பேச்சுக்காக நீக்கப்பட்டிருக்கிறார், இன்னொருவர் ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தை ஏமாற்றினார் என்கிற காரணத்திற்காக நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இப்படி நீக்கப்பட்டிருக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய அவமானம்! திராவிட மாடல் அரசுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம்! காமராஜர் என்கிற முதலமைச்சரையும் கக்கன் என்ற அமைச்சரையும் பெற்றெடுத்த தமிழ்நாடு இன்றைக்கு எப்படிப்பட்ட அமைச்சர்களை பெற்றெடுத்திருக்கிறது பார்த்தீர்களா? இவர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு பரிதாப நிலை. இந்த 2 பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவதால் இங்கே எந்த மாற்றம் வந்துவிட போவதில்லை. இந்த திமுக அரசு ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் செந்தில் பாலாஜி போன்று இன்னும் பல அமைச்சர்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். பொன்முடி போன்று இன்னும் பல அமைச்சர்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். ஒட்டுமொத்தமாக திமுக அரசை அதிகாரத்திலிருந்து நீக்கிறது வரைக்கும் இது போன்ற அமைச்சர்கள் தொடரத்தான் செய்வார்கள். இருந்தாலும் தற்போது நடந்திருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான நகர்வு என்பது உண்மையிலேயே ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. பார்ப்போம், செந்தில் பாலாஜி மீதும் பொன்முடி மீதும் இந்த நடவடிக்கையோடு நிறுத்தப்படுகிறதா, இல்லை அடுத்த கட்டமாக அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கைகள் இருக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.